Good morning, students. Cost accounting tool, contract costing illustration sum number 3 exercise sum number 4 in the video la paakalam. First illustration sum number 3 question read பண்ணிறேன். Write up contract number 303 account in the contract ledger of Saravana & Co from the following details. ஸோ இங்கே கவனிங்க, சரவணா அண்ட் கோங்கிறவங்க கான்ட்ராக்ட் நம்பர் 303 பிரகாரம் ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கவனிங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் மெட்டீரியல், வேஜஸ், ஸ்பெஷல் பிளான்ட், ஸ்டோர்ஸ் இஷ்யூஸ், லூஸ் டூல்ஸ், டிராக்டர் எக்ஸ்பென்சஸ், கான்ட்ராக்ட் ப்ரைஸ். அதை தவிர அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 20 weeks. The special plant was returned. ஸோ இந்த கான்ட்ராக்ட் எத்தனை வீக்ஸில் முடியுது? 20 weeksல. ப்ரீவியஸ் சம்ஸ்லாம் நம்ம இயர், அதாவது 6 months முடியும், 4 monthsல முடிஞ்சதுன்னு பார்த்தோம். இதில் வந்து வீக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிப்ரிசியேஷன் எல்லாமே வீக்ஸில் தான் அவங்க பர் ஆனம்னு கேட்கும்போது கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். கேர்ஃபுல்லாக கவனிங்க. Contract completed 20 weeks. The special plant was returned subject to the depreciation at 20% on original cost. The value of loose tools and the store returned were rupees 1000 and 400 respectively. The book value of the tractor used for the contract was rupees 19,500 and the depreciation to be charged to this contract is at 20% per annum on book value. Provide 7% of administrative expenses on the work cost கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃபில் 20 weeksல கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்பெஷல் பிளான்ட் வேல்யூ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8,000 rupees கொடுத்துருக்காங்க இல்லையா? கவனிங்க, ஸ்பெஷல் பிளான்ட்டு இங்கே 8,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் பிளான்ட் எவ்வளோ? 8,000. அதில் ஸ்பெஷல் பிளான்ட் வாஸ் ரிட்டர்ன்டு சப்ஜெக்ட் டு த டிப்ரிசியேஷன் 20%. நம்ம என்ன செய்யணும்? டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும் அந்த ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து. அடுத்தது வேல்யூ ஆஃப் த லூஸ் டூல்ஸ் அண்ட் த ஸ்டோர் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 rupees அண்டு 400. லூஸ் டூல்ஸ் 1000 rupees ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அண்டு ஸ்டோர்ஸ்லேருந்து 400 ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஸ்டோருக்கே. ஓகே, அடுத்தது த புக் வேல்யூ ஆஃப் த டிராக்டர் யூஸ்டு for the contract was 19,500 rupees. இந்த கான்ட்ராக்டில் இருக்க டிராக்டரோடைய புக் வேல்யூ 19,500 சொல்லியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் டு பி சார்ஜ் டு திஸ் கான்ட்ராக்ட் இஸ் 20% per annum. ஸோ டிப்ரிசியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20% per annum. 19,500 rupees புக் வேல்யூ எதுக்கு? டிராக்டருக்கு. ஓகே, இங்கே டிராக்டர் எக்ஸ்பென்சஸ்ன்றது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸில் போயிடும் டெட்டார் சைடில். இது டிராக்டரோடைய வேல்யூ அது எவ்வளோ? 19,500 புக் வேல்யூ. இதிலிருந்து 20% பர் ஆனம்க்கு கண்டுபிடிக்கணும். பர் ஆனம்னா என்ன பண்ணணும்? நீங்கள் வீக்ஸுக்கு போயிடணும். ஏன்னாக்கா இவங்க வந்து இயர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? வீக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 இயர்க்கு எத்தனை வீக்ஸு? 52 weeks இருக்குது. இப்போ 52 weeksக்கு 20 weeksக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணணும். இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க? 20%. 20/100 எவ்வளோ ரூபாய்க்கு? 19,500 rupeesக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி தரீங்க. இது டிராக்டருக்கு. டிராக்டருடைய டிப்ரிசியேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அடுத்தது ப்ரொவைட் 7% ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்ட்லேருந்து 7% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ சம்முக்கு போயிடலாம். இப்போ சம்மில் வந்தீங்கன்னா கவனிங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யாருடைய அக்கௌண்ட் இது? கவனிங்க, சரவணா அண்ட் கோ அவருடைய அக்கௌண்ட். கான்ட்ராக்ட் நம்பர் என்னது? 303. ஸோ நம்ம என்ன ஹெட்டிங் எழுதணும்? எடுத்த உடனே ஹெட்டிங் தான் எழுதணும். சரவணா அண்ட் கோ கான்ட்ராக்ட் லெட்ஜர், கான்ட்ராக்ட் நம்பர் 303 அக்கௌண்ட்டுன்னு போடணும். ஓகேங்களா? நம்பர் கொடுத்துருந்தா நம்பர் மென்ஷன் பண்ணணும். அவங்க பர்சனோட நேமோ ஷாப்போட நேமோ கொடுத்துருந்தா அதை தான் மென்ஷன் பண்ணணும். இங்கே
ஓகே, ஹெட்டிங் எழுதியாச்சு. இது டி ஃபார்மேட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லெட்ஜர் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ டி ஃபார்மேட் ரெண்டு சைடு டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் சைடு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் இதுதான் ஃபார்மேட்டு. இன்னொன்று என்ன இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெட்டார் சைடில் டூங்கிற வேர்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா லெட்ஜர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கிரெடிட்டார் சைடில் பைங்கிற வேர்டு வச்சு தான் ஆரம்பிக்கணும் எந்த ஐட்டம் நீங்கள் என்டர் பண்ணாலும். ஓகேங்களா, இதை விட்டுட்டீங்க டூ அண்ட் பை டெட்டார் அண்ட் கிரெடிட்டார்ல விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் போகும். ஹெட்டிங் வந்து ப்ராப்பரா எழுதலைன்னா அதுக்கு ஒரு மார்க் போகும். மற்றதெல்லாம் நீங்க என்னதான் ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் ஆஸ் பர் த ஃபார்மேட் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த டைரக்ட் மெட்டீரியல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ஃபர்ஸ்ட் டெட்டார் சைடில் ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் டெட்டார் சைடில் எல்லாமே எக்ஸ்பென்சஸ் வந்துடும். கிரெடிட்டார் சைடில் என்ன வரும், உங்களுக்கு என்னென்னலாம் ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ ரிட்டர்ன் ஐட்டம்ஸ் அண்டு கான்ட்ராக்ட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு வேல்யூ கிரெடிட்டாரில் என்டர் பண்ணுறோம். ஓகே, ஸோ டெட்டாரில் வர வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட் மெட்டீரியல்ஸ், வேஜஸ், ஸ்பெஷல் பிளான்ட்டு, ஸ்டோர் இஷ்யூடு, லூஸ் டூல்ஸு, டிராக்டர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இந்த ஐட்டம் எல்லாம் எங்கே வந்துடும், உங்களுக்கு டெட்டார் சைடில் வந்துடும். ஓகே, ஸோ டெட்டார் சைடில் போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம், டூன்ற வேர்டு யூஸ் பண்ணி டைரக்ட் மெட்டீரியல் கொஸ்டினில் இருக்கிறதுல டைரக்ட் மெட்டீரியல், டூ டைரக்ட் வேஜஸ், டூ ஸ்பெஷல் பிளான்ட்டு, டூ ஸ்டோர்ஸ், டூ டூல்ஸ், டிராக்டர் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் என்டர் பண்ணியாச்சுங்களா. அடுத்து என்ன பண்ணுறோம், டிப்ரிசியேஷனுக்கு வரோம். இருங்க, இது வரைக்கும் என்டர் பண்ணிட்டு அடுத்து என்ன செய்கிறோம், இங்கே பேராகிராஃப் வரும். பேராகிராஃப் வந்தோம்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கான்ட்ராக்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகுது, 20 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளவு, 40,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், கிரெடிட் சைடில் போயிட்டு 40,000 ருபீஸ்ன்னு என்ட்ரு பண்ணிடுறோம். ஓகே, 40,000 ருபீஸ் இங்கே என்ட்ரு பண்ணிட்டோம். அதுக்கு என்னன்னு நீங்கள் எழுதணும்னா, கான்ட்ராக்டிஸ் பை கான்ட்ராக்டிஸ் அக்கௌண்ட்னு எழுதி 40,000 ருபீஸ் வித்தின் த ப்ராக்கெட்டில் தான் நீங்கள் கான்ட்ராக்ட் ப்ரைஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகே, அடுத்தது ஸ்பெஷல் பிளான்ட் வாஸ் ரிட்டர்ன்டு சப்ஜெக்ட் டு த டிப்ரிசியேஷன் 20% ஆன் ஒரிஜினல் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் பிளான்ட் நீங்கள் கால்குலேட் எவ்வளோ, ஸ்பெஷல் பிளான்ட் எவ்வளோ, உங்களுக்கு 8,000 ருபீஸ் இங்கே கொஸ்டின்ல இருக்கு. இதுல இருந்து நீங்கள் 20% டிப்ரிசியேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணீங்கன்னாக்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டிப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் 20%, ஃப்ளாட் மட்டும்தான். அப்போது 8,000 ருபீஸ்க்கு 20% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6,400 வருது. ஓகேங்களா, அது எங்கே என்ட்ரு பண்ணணும், வாஸ் ரிட்டர்ன்டு. ஏன் கிரெடிட்டார் சைடில் என்ட்ரு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க இங்க கொஸ்டின்லயே அவங்க நீட்டா கொடுத்துட்டாங்க, ஸ்பெஷல் பிளான்ட் வாஸ் ரிட்டர்ன்டு. என்னென்ன டிப்ரிசியேஷன் 20% ஆன் ஒரிஜினல் காஸ்ட்ல ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ ரிட்டர்ன் ஐட்டம்லாம் எங்க வரணும்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கிரெடிட் சைடில். கிரெடிட் சைடில் என்னென்னலாம் வரும், உங்களுக்கு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட், ஆல் த ரிட்டர்ன் ஐட்டம்ஸ் அக்கௌண்ட்லாம் உங்களுக்கு கிரெடிட் சைடில் வரும்னு சொல்லியிருக்கேன் ஆஸ் பர் த ஃபார்மேட். டெட்டாரில் உங்களுக்கு என்ன மட்டும்தான் வரும், ஆல் த எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு டெட்டார் சைடில் வரும்னு சொல்லியிருக்கேன். ஆல் எக்ஸ்பென்சஸ் கோஸ் டு டெட்டார் சைட், ரிட்டர்ன் அண்டு கான்ட்ராக்ட் ப்ரைஸ் மட்டும் தான் கிரெடிட்டார் சைடில் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது பிரகாரம் உங்களுக்கு ஸ்பெஷல் பிளான்ட் 20% 8,000 ஒரிஜினல் காஸ்ட்ல 6,400 இங்கே ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அடுத்தது த வேல்யூ ஆஃப் த லூஸ் டூல்ஸ் அண்ட் ஸ்டோர் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுமே ரிட்டர்ன் பண்ணணும். எது டூல்ஸ், லூஸ் டூல்ஸையும் ஸ்டோர்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ஸ்டோர்ஸோடைய வேல்யூலேருந்து 1,000 ருபீஸ் அண்ட் 400 ருபீஸ் ரெண்டுமே என்ன பண்ண வேண்டியது, ரிட்டர்ன் பண்ண வேண்டியது. அப்போ எங்கே வரும், ரிட்டர்ன் ஐட்டம் கிரெடிட்டார் சைடில் வரும்னு சொல்லியிருக்கேன். என்னென்னது, உங்களுக்கு லூஸ் டூல்ஸ் ரிட்டர்ன், ஸ்டோர் ரிட்டர்ன்ஸ். லூஸ் டூல்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்க, 1,000 ருபீஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸ்டோர்ஸில் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்க, 400 ருபீஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அடுத்தது கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டும் என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு இது வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது the book value of the tractor used for the contract 19,500 and depreciation to be charged this contract is 20% per annum கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், 19,500க்கு கால்குலேஷன் போட போகிறோம். ஓகே, ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா 1 minute.
இங்கே பாருங்க, டிப்ரிசியேஷன் ஆன் டிராக்டர் இருக்கா, 19,500ன்றது புக் வேல்யூ, 20%ன்றது கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிப்ரிசியேஷனுடைய டிராக்டரோடைய டிப்ரிசியேஷன் எத்தனை பர்சன்டேஜ், 20%. 20%னா 20/100. அடுத்தது 20 வீக்ஸில் எப்போ கான்ட்ராக்ட் முடிஞ்சுது, 20 வீக்ஸில் முடிஞ்சுது. அப்போ 20 வீக்ஸ்னா 1 இயர்க்கு எத்தனை வீக்ஸு, 52 வீக்ஸு. 52 வீக்ஸில் 20 வீக்ஸுக்கு கால்குலேட் பண்ணணும். ஏன்னா அவங்க பர் ஆனம்னு கொடுத்துருக்காங்க. பர் ஆனம்னா நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த இயருக்கு 1 இயருக்கு ஆனுவலுக்கு நம்ம டிப்ரிசியேஷன் 20% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ கால்குலேட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 1500 கிடைக்குது. டிப்ரிசியேஷன் ஆன் டிராக்டர் எவ்வளவு, 1500. இப்போ என்ன பண்ணணும், நம்ம கொஸ்டின்குள்ள போகிறோம். கொஸ்டின்க்கு வந்தோம்னா டிப்ரிசியேஷன் ஆன் டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டோமா, ஓகே, டிப்ரிசியேஷன் ஆன் டிராக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின்குள்ள வந்தோம்னா 19,500க்கு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது கவனிங்க, provide 7% of administrative expenses on work cost கொடுத்துருக்காங்க. 7% administrative expenses அவங்க என்ன கொடுக்கல, அமௌண்ட்ல கொடுக்கல, பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பர்சன்டேஜ் 7% எதுல கண்டுபிடிக்கணும்னா ஒர்க் காஸ்ட்ல கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க் காஸ்ட்ல கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒர்க் காஸ்ட் வேல்யூ டோட்டல் வேணும். ஓகேங்களா? அப்போ ஒர்க் காஸ்ட் டோட்டல் எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னா, நீங்க எக்ஸ்பென்சஸ்ல இது வரைக்கும் டிப்ரிசியேஷன் ஆன் டிராக்டர் 1500 வரைக்கும் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, இது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், ஒர்க் காஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எல்லா வேல்யூமே ஆட் பண்றீங்க. 16,200, 10,800, 8,000, 2,880, 1,500, 3,420 + 1,500 எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, டெட்டார் சைடோடைய டோட்டல் 44,300 rupees கிடைக்குது. கிடைச்சிருச்சுங்களா? இப்போ அப்படியே கிரெடிட்டார் சைடு வாங்க. கிரெடிட்டார் சைடில் எல்லா ரிட்டர்ன்ஸையும் எடுக்கணும் எக்ஸப்ட் கான்ட்ராக்டி அக்கௌண்ட் 40,000 தவிர. இதை தவிர நம்ம என்ன செய்யணும், எல்லா ரிட்டர்ன்ஸையும் எடுக்கிறோம். 6,400 ரிட்டர்னு ப்ளஸ் 1,000 + 400 இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிரெடிட்டார் சைட் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் மட்டும் எவ்வளோ கிடைக்குது, 7,800 rupees கிடைக்குதுங்களா? இப்போ என்ன செய்கிறோம், நம்ம டெட்டார் சைடு டோட்டல்லேருந்து கிரெடிட்டார் சைடு டோட்டலை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 36,500 கிடைக்குது. இந்த 36,500ன்றது தான் ஒர்க் காஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஒர்க் காஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஒர்க் காஸ்ட்ல இருந்து அவங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 7% கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒர்க் காஸ்ட் 36,500லேருந்து 7%னா 7/100. இப்போ எவ்வளோ வருது, கேன்சல் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2,555 நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன செய்யறோம், டெட்டார் சைடில் போயிட்டு டூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 2,555 என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகே, ஸோ கொஸ்டின் கொடுத்த எல்லா ஐட்டம்ஸ்லையும் நம்ம என்ன செய்யறோம், டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் சைடில் என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டோட்டல் போட போறோம். டோட்டல் போட்டுட்டு தான் ப்ராஃபிட்டா லாஸான்றதை கண்டுபிடிக்கணும். டோட்டல் எப்படி போடுவோம், எந்த சைடு வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் டோட்டல் பண்ணுவோம். அப்போ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டார் சைடு தான் வேல்யூ அதிகமாக இருக்கப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 6,400, 1,400 + 40,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 47,800 கிரெடிட்டார் சைடில் வருது. சேம் வேல்யூ நீங்கள் என்ன செய்றீங்க, டெட்டார்லையும் என்ட்ரு பண்ணுறீங்க. டெட்டார் டோட்டல் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சோடனே டெட்டார் சைடில் இருக்க எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? எல்லா எக்ஸ்பென்சஸையும் அண்டு டிப்ரிசியேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சர்ல இருந்து டோட்டல் வேல்யூ 47,800 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 945 rupees கிடைக்குது. இதுதான் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இந்த 945க்கு நேராக நம்ம என்ன செய்யறோம், டெட்டார் சைடில் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர்னு எழுதி முடிக்கிறோம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.